இதுக்குள்ள ஒரு சூளம் ஒன்று வச்சு வந்து மருத்துவ குணமுடைய மூலிகை செடிகள் எல்லாம் இருக்கிறது வழிபடுறீங்க. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா நவாலியில் இருக்கிற கலையோடை கண்ணகியம்மன் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி, அதாவது ஒரு வெள்ளிக்கிழமை. இந்த ஆலயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கு. இன்றைய தினத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த உற்சவம் வந்து நிறைய பெறுது. இந்த காணொலி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் நடைபெற இந்த விசேட வழிபாடுகள், பூஜை நிகழ்வுகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நிச்சயமாக ஒரு சுவாரஸ்யமான ஒரு காணொலி தொகுப்பாக இருக்கும். சேனலுக்கு யாரும் முதல்ல வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தாங்க. வாங்கோ காணொலி பகுதிக்குள்ளே போகலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரத்தை சந்தி என்று சொல்கிறது. நாங்கள் இந்த பகுதியால் திரும்பி தான் இப்படியே நவாலியை நோக்கி வந்து பிரயாணிச்சு போகிறோம். பாருங்க, ஒரு ஐயாவரால் சைக்கிள் உலக்கி போய் கொண்டிருக்கிறார். இந்த வழுக்கையாத்து வெளி என்று சொல்கிறது சரியான காற்றான பிரதேசம். இங்கால பார்த்தீங்கன்னா இந்த சங்கரத்தை பத்திரகாளி அம்மன் கோயில் ஆலய பகுதி இருக்குது. இந்த ஆலய பகுதியில் சுத்த வரவே வந்து வயல்வெளிகள்லாம் நெஞ்சாலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இனித்தான் இந்த நவம்பர் மாதத்துக்கு பிறகு தான் வந்து விதைப்பினம். பாருங்க, இந்த காலத்தில் சரியான வெயிலாக தான் இருக்குது. இந்த பகுதியிலெல்லாம் வறண்டு போய் இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இது சங்கரத்தை குளப்பகுதி. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நீரெல்லாம் வற்றி போயிருக்கு. நல்ல தாமரை கொடிகள் இருக்குது. இங்கால பாருங்க, இது ஒரு வாசிய சாலை உண்டு. தொடர்ந்து அப்படியே நாங்கள் பிரயாணித்து போய்கொண்டிருக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழுக்கையாறு பகுதி ஆரம்பிக்குது. இதில் வந்து ஒரு வைரவ கோயில், அதோட நெஞ்சத்தில் வந்து இந்த கேணியல் இலைப்பாடுற இடங்கள் எல்லாம் இருக்குது. நான் புரித ஒரு காணொலியில் இதை பற்றி காண்பிச்சிருப்பேன் தெளிவாக. இந்த வழுக்கையாத்து வெளியே பார்த்தீங்கன்னா தெரியும், பலத்த காற்று தான் வீசிக்கொண்டிருக்குது. இதுலேயும் நிறைய வயல் காணிகள் இருக்குது. ஆனால் இந்த காலத்தில் செய்கிறே இல்லை, இனித்தான் செய்வினோம். இந்த டிசம்பர் மாதம் வர அந்த மழையை நம்பி தான் வந்து இந்த பகுதிகள் எல்லாம் வந்து இந்த பயிற்சிகள் நடைபெறுறது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நவாலி பிரதேச பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே பாருங்க, தண்ணியெல்லாம் ஊற்றிருக்கணும் ரோட்டுக்கு. விறகுல இன்னும் ஒரு 100 மீட்டர் தொலைவில் தான் ஆலய பகுதி இருக்குது. அதில் உங்களுக்கு தெரியும் அந்த வரவேற்பு பதாதை பாருங்க. தொடர்ச்சியாக போனால் அதில் ஒரு பழமையான ஒரு போட் ஒன்று இருக்குது, கலையோடை கண்ணகி அம்மன் ஆலய வீதி என்று. அந்த வீதியால் தான் அப்படியே தொடர்ந்து வந்து பிரயாணித்து கொண்டிருக்கிறோம். சரி, ஆலய பகுதிக்கு வந்துட்டோம். இதான் வந்து இந்த ஆலய பகுதி. பாருங்க, எப்படியே நாங்கள் தொடர்ச்சியாக போகிறோம். ஆலய பகுதிக்கு வந்துட்டோம். வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் வந்து இப்போ உற்சவம் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு இந்த ஆடி பூரம் தான் வந்து இந்த ஆலயத்தினுடைய இறுதி நாள் உற்சவம். இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடியவர்கள் வந்து கொண்டிருக்கணும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் வந்து இந்த பிரதானமாக வந்து இந்த அம்மன் ஆலயம் அமைஞ்சிருக்குது. அதை விட வந்து பார்த்திங்கன்னா இஞ்சாலை எல்லாம் வந்து இந்த வைரவர் கோயில், அதே மாதிரி இந்த நாகேஸ்வரர் கோயில் அப்படின்னு நிறைய ஆலயங்கள் இந்த ஒரு சூழலில் வந்து அமைஞ்சிருக்குது. இங்கே தான் வந்து இன்றைக்கு பெருசாக வந்து இந்த பொங்கி மடவரவி பூஜைகள் வந்து இடம்பெறும். அப்படியே பின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குன்றுக்கு மேலே வந்து ஒரு ஆலயம் ஒன்று அமைஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இந்த ஆலய பகுதிக்கு வந்தோன்னே பார்த்திங்கன்னா முதலாவதாக இருக்கிற அந்த வாயில் பகுதியோடைய வந்து இருக்கிற ஆலயம் வந்து இதுதான். கலையோடை என்பது நாகலிங்கேஸ்வரர் தேவஸ்தானம் வந்து போட்டு கிடக்கு. பாருங்க, ஆலயம் இந்த ஆலயம் வந்து மூடப்பட்ட நிலையில் தான் இருக்குது. இந்தியாவில் வந்து அந்த விக்கிரகங்களும் வந்து வச்சிருக்கலாம். சரி, தொடர்ச்சியாக நாங்கள் இப்படியே அம்மன் கோயிலுக்கு போவோம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணீர் பந்தலம் வந்து அமைச்சிருக்கணும். வந்து அப்படியே ஆலயத்தை நோக்கி வந்து போய்கொண்டிருக்கிறோம். இந்தியாவில் தான் வந்து இந்த பிரதான ஆலய பகுதி. இந்தியாவில் எல்லாம் பார்த்திங்கன்னா பொங்கல்கள் பொங்கி இருக்கணும். பாருங்கள், இந்த பகுதியில் வந்து 12 மணிக்கு தான் பூஜைகள் ஆரம்பமாகணும்.
தொடர்ந்து பப்பியை போய் அங்காள அமைச்ச ஆலயங்களையும் வந்து பார்ப்போம். இந்த ஒரு சூழல்லையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆலயங்கள் இருக்குது. எல்லாமே வந்து இந்த கிராமிய வழிபாட்டு முறைகளோட தொடர்புடையதான் இருக்குது. குறிப்பாக இந்த ஒரு ஆடி செவ்வாயும் வந்து இங்கே சிறப்பாக செய்கிறவ. அதோட இன்றைக்கு சிறப்பாக இந்த ஆடி பூரணிகளும் வந்து இடம்பெறுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஒரு பழமையான கட்டடம் உண்டு. இந்த கட்டடத்தில் இந்த இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து முருகன் கோயில் பாருங்க. அதில் ஒரு வேல் ஒன்று வச்சுக்கணும். இது வந்து முருகன் கோயில் இப்படியாக இருக்குது. தொடர்ச்சி அங்கால வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயிலும் இருக்குது. அதையும் காட்டிக்கொள்கிறேன். இங்கே பிள்ளையார் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். பாருங்க பிள்ளையார் கோயில். அந்த மாதிரி இருக்குது. சரி, நாங்கள் தொடர்ச்சியாக பிரதானமாக ஒரு பெட்டிக்கு மேலே வந்து ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது. அதைத்தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த பிள்ளையார் ஆலயத்தை அன்மிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கால நிறைய இந்த மரங்கள்லாம் இருக்குது. பார்க்க வந்து உங்களுக்கு பட்டியல் மாதிரி தான் விளங்கும். இதில் வந்து நிறைய அந்த மருத்துவ குணமுடைய மூலிகை செடிகள் எல்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கணும். உதாரணமாக இந்த பிரண்டை, மற்றது வந்து இந்த வில்வம் இலைகள் அப்படின்ட்டு, வில்வமோ ஏதோ மறந்துட்டேன் அப்படின்னு நிறைய ஒருக்கா வந்து இதில் ஆஞ்சு கொண்டு போனான், அந்த ஞாபகம் இருக்குது. அப்படின்னு இங்கே இந்த மூலிகை தன்மை வாய்ந்த மரங்கள் எல்லாம் வந்து இந்த பகுதியில் நிற்கிது பிள்ளையார் ஆலயத்தை அண்மித்ததாக. சரி, நான் இப்படி தொடர்ச்சியாக போவோம். தொடர்ந்து பார்த்திங்கன்னா வந்து ஆலயத்தின் பின்புறம் தான் நிற்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல நிழல் தரக்கூடிய இந்த பெரிய பெரிய மரங்கள் இந்த ஆலய சூழல் ஃபுல்லாகவே இருக்கிறத பார்க்கலாம். அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கால இந்த அன்னதான ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு பாருங்க. இந்த ஆலயத்தின் பின்புறம் சரியாக இந்த அம்மன் ஆலய போதிக்கு பின்புறமே வந்து ஒரு ஆலமரம் என்ற கீழே வந்து விசாலமான முறையில் இருக்கு. இந்த ஆலமரம் அது கீழே ஒரு சூளம் ஒன்று வச்சு வந்து வழிபட்டு கொண்டு வைக்கணும். இந்த இடம் உண்மையிலேயே குளிர்மையாக இருக்குது. ஆனால் அங்கே அளவுனா சரியான வெயில் கொளுத்தியாக இருக்குது. சரி, தொடர்ச்சியாக நாங்கள் அந்த குன்றுக்கு மேலே இருக்கிற அந்த அம்மன் கோயிலை பார்க்க போவோம். இந்த பாதையின் ஊடாகத்தான் போகணும். அது என்ன சொல்கிறது, ரெண்டு பக்கமுமே காடு மேலே தான் இருக்குது. தொடர்ச்சியாக போய்கொண்டிருக்கிறோம். நிறைய பக்தர்கள் முன்னுக்கும் போய்கொண்டிருக்கிறத அவதானிக்கலாம். இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய கேணி உண்டு பாருங்க. அப்படியே வந்து சிதைவடைஞ்சு தான் இருக்குது. ஒரு கேணி உண்டு, நீரும் இல்லை, ஃபுல்லாக வத்திட்டுது. கேணி ஒன்றும் இருக்குது இந்த ஆலயத்துக்கு போகிற வழியில். அதே மாதிரி இது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமென்று தெரியலை, இந்த ஆவுரஞ்சி கல்ன்றது அதுவும் வந்து இந்த இடத்த கொண்டு வச்சுக்கணும் பாருங்க. இதிலெல்லாம் பனை மரங்கள்லாம் ரெண்டு பக்கம் இங்கால வெளி பிரதேசம் இப்படியே வந்து அந்த குன்றில் இருக்கிற ஆலயத்தை பார்க்க போய்கொண்டிருக்கிறோம் பாருங்க. முன்னுக்கு சில பக்தர்கள் போய்கொண்டிருக்கிறத. சரியான வெயில் நான் இந்த நேரம், அதுதான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அந்த குன்று பகுதிக்கிட்ட வந்துட்டோம் பாருங்க. இதில் இந்த ஆலய பகுதி தெரியுது பகுதி அளவில். காலையில் ஆட்கள் போய்கொண்டிருக்கணும். இங்கே தான் வந்து இங்கேயும் வந்து அந்த பொங்கல்கள் பொங்கி படைக்கிற அந்த நிகழ்வு வந்து இடம்பெறும். இங்கே நிறைய பேர் நிற்கணும். பாருங்க ஏறி போய்கொண்டிருக்கிறத.
ஏறி போகிறோம் மேலே. நடைபெற்று கொண்டிருக்கு. அது மாதிரி இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அன்னதான நிகழ்வுகளுக்காக மோதகம் எல்லாம் பிடிச்சு கொண்டிருக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து வடை பொறுமை இருக்கு. அது மாதிரி அங்கால வந்து பார்த்தீங்கன்னா மோதகம் வந்து பொறிச்சு கொண்டிருக்கணும். இப்படி வந்து இந்த அன்னதான ஏற்பாடுக்காக வேண்டி வந்து இந்த இதில் வந்து மோதகமாக வைக்கணும். ரெண்டு சின்ன பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா இந்த பெட்டி கோயிலை நோக்கி வந்து கொண்டிருக்கணும். நாங்கள் இப்போ நிற்கிற இந்த பெட்டியில் இருக்கிற இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மூலஸ்தானம் தோன்றினது வந்து இந்த இடத்துல தானா. இப்போ இந்த இடத்துல பூஜைகளுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு வந்து இங்கே ஒரு பூசாரியால் பூஜையாக்க முன்னுக்கு பார்த்த மெட்ட கோயிலில் வந்து வேறு ஒரு பூசாரி தானே பூஜை செய்வார். அப்போ இங்கே பூஜை செய்கிற அதே நேரம் வந்து அங்கேயும் வந்து பூஜைகள் நடக்குமா. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அந்த இடத்துல நடக்கிற அந்த பூஜையில் தான் தொடர்ந்து போய் பார்க்க போகிறோம். இந்த இடங்களை சேர்ந்த உங்களோட நண்பர்கள் இருந்துச்சுன்னா அவைக்கு மறக்காமல் இந்த காணொளி பகுதியை வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவையும் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சரி, நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக வந்து அந்த முன்னுக்கு பார்த்த அந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம். இங்கேயும் வந்து ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கு. பூஜைகள் வந்து ஆரம்பிச்சிருக்கு. முதலாவதாக பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளையாருக்கான பூஜையெல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கு. சரி, அப்படியே வந்து அடுத்ததான் முருகனுக்குரிய பூஜை. நாங்கள் அங்கே போவோம். பெண்ணுக்கு நிற்கிறதால தீபங்காற்றோன்னு விளங்கையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளையார் ஆலயத்தினுடைய பூஜையை முடிச்சுட்டு வந்து முருகன் ஆலயத்தை வந்து பூஜை ஆகிறதுக்காண்டி வந்து வந்துருக்கணும். தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அப்படியே நாங்கள் இந்த பிரதான ஆலய பகுதிக்கு வந்துட்டோம். இங்கே தான் வந்து இந்த பிரதான பூஜை வழிபாடுகள் எல்லாம் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து ஆரம்பிக்கப்பட போது. இங்கே பாருங்கள், பூசாரி போய் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த பூஜை வழிபாடுகள் தொடர்பான காட்சிகளோடு இணைஞ்சிருங்க.
நடனம் நடுவதொரு பாயே சுருதி செய்கர் முனிவரதன் தும்புரு நாரதர் தோத்திரம் மிசப்பதொரு மறந்துகிற நடனம் அளவையடே சங்கீத மிசப்பதொரு பாய் சங்கீ குடை நாளம் முதலாம் கருவிகளே பஞ்சனே சொல்லகளிதோ மங்களம் நிறைந்தொழுகு கரை முடையுள்ள அமர்ந்து எழுமாது கண்ணனை மங்களம் கிளையோடு பாலக்கிரம் செய்தாய் அலையாமல் உரையாக தரணி ஒடுவானா இறுதியாக அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த அன்னதான மடத்தில் வந்திருக்கிறோம். இது நாங்கள் வந்து முதல் பார்த்த அந்த முருகன் கோயில் பகுதி தான். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடியவர்கள் வந்து கொண்டிருக்கிறோம். பார்த்திங்கன்னா அங்கே சாப்பாடுகள் வந்து கொண்டிருக்குது. இதோட பார்த்திங்கன்னா நான் இப்படி இந்த காணொலி பகுதியை வந்து நிறைவு செய்து கொள்கிறேன். மறக்காமல் வந்து இந்த பிரதேசத்தை சேர்ந்து உங்களோட நண்பர்கள் இருந்துச்சுன்னா அவைக்கு இந்த காணொலி பகுதியை வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. காணொலி தொடர்பான குறை நிறைகளை வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நன்றி.